பாதபடி ஆண்டவரே நீர் எங்களை நடத்தின கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. போக்கிலும் மரத்திலும் நீர் எங்க கூட இருந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேலையிலும் ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு விரோதமாக எதும்புகிற எல்லா தடைகளையும் நச்சனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் உடைத்து அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் முழுமையாக பொறுப்பெடுத்து நடத்துங்க ஆண்டவரே. நீரே பொறுப்பெடுத்து நடத்தி எங்களுக்கு ஏற்ற வார்த்தையினாலும் எங்களுக்கு ஏற்ற பலத்தினாலும் எங்களை நீர் நிரப்புவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்க வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உங்க வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உங்க வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். மாறாவின் கசப்பு எல்லாம் மதுரமாக மாறி போகும், மாறாவின் தண்ணீர் எல்லாம் எங்க வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, இருளான வாழ்க்கையெல்லாம் ஒளியாக மாறி போகும், இருளான வாழ்க்கையெல்லாம் கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்க வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எரிகோவின் தடைகள் எல்லாம் மாறி போகும், எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளாலே மாறி போகும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்க வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, வியாதிகள் வறுமையெல்லாம் விசுவாசத்தால் மாறி போகும், வியாதிகள் வறுமையெல்லாம் கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்க வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஆண்டவரே, நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எங்க வாழ்க்கை எல்லாமே மாறிவிடும் ஆண்டவரே. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் நாங்கள் கேட்டவைகள் அனைத்துமே நாங்கள் பெற்றுக்கொள்வோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஆராதனை வேலையில கூட ஆண்டவரே, எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தோட நாங்கள் துதித்து ஆராதனை செய்யும் போது எங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா தடைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைக்கப்பட்ட ஆண்டவரே, எங்களுடைய வியாதிகள், எங்களுடைய துக்கங்கள், எங்களுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீர் மாற்றுவீர் ஆண்டவரே. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உண்மை நாங்கள் முழு இருதயத்தோட நாளிலே ஆராதனை செய்யும்படி ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. உமக்கு ஏற்ற பாத்திரமாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. நீர் எங்களை பார்த்து நீர் வெளியேற பெற்றவள் என்று சொன்னீங்க ஆண்டவரே.
அப்படிப்பட்ட எங்களை நாளிலே ஆசீர்வதித்து எல்லாவற்றையும் எங்களுக்கு ஏற்றபடி நீ செய்ய வேண்டும் ஆண்டவரே. நீர் எங்க வாழ்க்கையில வைத்திருக்கிற காரியத்தை எவனும் தடை செய்யாதபடி, எந்த சாத்தானின் கிரியை தடை செய்யாமல் இருக்கும்படி ஆண்டவரே, நீர் எனக்கு உண்டி பண்ண வைத்திருக்கிற கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவரே, இந்த நாளிலே உம் பாதத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்க ஆராதனை வேலையில எங்க கூட இருந்த ஆண்டவரே, உடைய பிரச்சனத்தினால் எங்களை நிரப்பும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அக்கா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். உற்சாகமா படுங்க. எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். சொல்லுங்க, நன்றி ராஜா. நன்றி ராஜா, தாழ்மையில் இருந்தேன், தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தேன், தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன். ஆமாண்டவரே, உங்களை மாத்திரம் நாங்கள் துதிப்போம். ஆண்டவரே, எத்தனை நன்மைகள், எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி. இந்நாள் வரைக்கும் ஆண்டவரே எப்படி நன்றி சொல்வேன். பலவீனன் பலவீனன் என்று தள்ளிவிடாம், பலத்தாலிடை கட்டி. எத்தனையோ வேலைகள் ஆண்டவரே, நாங்க பலவீனமாக இருக்கும் போது உடைய பலத்தினால் பலத்தாலிடை கட்டி நீ நாம் ஆண்டவரே, அதனால் உமக்கு நன்றி சொல்லுவோம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பாவத்தினாலே மரித்து போயிடும், கிருபையால் ரட்சித்தீரே. கிருபையால் ரட்சித்தீரே, கிருபையால் ரட்சித்தீர். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன். முழு இருதயத்தோட ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அப்போ உங்க வாழ்க்கையில இருக்க எல்லா தடைகளும் உடைக்கப்படும். நன்மைகள் எனக்கு செய்தீர், நான் எப்படி நன்றி சொல்வேன். கரங்களை பிடித்து கண்மணி போல் காலமெல்லாம் காத்தீர். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நான் எப்படி நன்றி சொல்வேன். நீ செய்த அதிசயம் ஆயிரம் விவரிக்க முடியாது. நீ செய்த அதிசயம் ஆயிரம் விவரிக்க முடியாதையோ. ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். முள்முடி தாங்கி திருரத்தம் சேர்த்து சாத்தானை ஜெயித்து விட்டீர். முள்முடி தாங்கி சாத்தானை ஜெயித்து விட்டீர். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன்.
எனக்கு செய்தி எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. நீ செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா. நீ செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா. ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. எத்தனையோ நன்மைகளை எனக்கு செய்து விடுவித்தீரே. எத்தனையோ எத்தனையோ நன்மைகளை எனக்கு செய்து விடுவித்தீரே. நன்றி உமக்கு நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. துணையாளரே பாதுகாவலரே காக்கும் தேவன் நீ, உமதடிமை நான். துணையாளரே உதவுபவர் காக்கும் தேவன் நீ, பாதுகாவலர். நன்றி எல்லாரும் சொல்லுங்க. கமான், நம்ம எழுந்திருப்போமா கர்த்தருடைய சன்னிதானத்துல. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. கமான் சொல்லுங்க. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா. ஹல்லேலூயா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. சொல்லுங்க. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து நல்லவரை நான் ஆராதிப்பேன், அதிசயம் செய்பவரை துதிப்பேன். எண்ணற்ற நன்மைகளை என் வாழ்க்கையில் செய்தவர் நீ. உங்களை நான் போற்றி உம்மை நாங்கள் வணங்கி உங்களை நான் துதித்தேன். அழைத்தீரே இயேசுவே, அன்போடு என்னை அழைத்தீரே. ஆண்டவரே
சேவையிலே மறிப்பேனே. சொல்லுங்க எல்லாரும், ஹல்லேலூயா. ஆண்டவர் சேவையிலே மறிப்பேனே. பாக்கியமான சேவையிலே பாதப்படைந்தே செய்திடுவே. பாக்கியமான சேவையிலே பாதப்படைந்தே செய்திடுவே. ஆயில் மொழியும் வரை கிறிஸ்து வருகை வரை அன்பின் மனத்தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவரை அழைத்தீரே. இயேசுவே அன்போடே அழைத்தீரே. ஆண்டவர் சேவையிலே மறிப்பேன் ஆயத்தமானே. ஆண்டவர் சேவையிலே மறிப்பேனே. திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவுவர், எங்களை கண்ணோக்கி பார்ப்பவர் நீ. திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்யும், எங்களை கண்ணோக்கும் கண்ணீரோ. உங்களை நோக்கி பார்க்கிறேன், உம்மையே நான் நோக்கி பார்க்கிறேன். ஐயா, நீங்க அல்லாமல் யாரும் இல்லை எங்களுக்கு, எங்களுக்கு உதவும் அதை தீரை. இயேசு கிறிஸ்து நாமத்தினால பிசாசன் வல்லமைகளை முறியடிக்கிறோம். அந்த கால கோட்டைகளை ஒட்டைக்கிறோம். எங்களுக்கு விரோதமாக எழுப்புகிற எல்லா விதமான சூழ்ச்சிகளின் ஆவிகளையும் பிசாசின் தந்திரங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நிர்மூலமாக்கி முறியடித்து சமைத்து கட்டி உடைத்து அப்புறப்படுத்துகிறோம். கர்த்தர் தம்முடைய கரத்தின் வல்லமையினால், கர்த்தர் தம்முடைய கரத்தின் நிழலினால் நம்மை மறைப்பார். உங்க நிழலில் நான் இருந்திடவே, உங்க பிரசன்னத்தில் நான் மகிழ்ந்திடவே. உங்க நிழலில் நான் இருந்திடவே, உங்க பிரசன்னத்தில் நான் மகிழ்ந்திடவே. கர்த்தாவே உங்களை நோக்கி எங்க கண்களாலே பார்க்கிறோம். தயவுள்ளவர் நீரே, கிருபை இரக்கம் உங்களிடத்தில் நாங்கள் பெற்றோம் அதை தீரே. இயேசுவே எத்ரோனியா ஓரபனானா கானியாத்ரோ. ஆண்டவர் சேவையிலே மறிப்பேன் ஆயத்தம். ஆண்டவர் சேவையிலே மறிப்பேன். உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து தாயின் கருவில் இருந்து எடுத்தவர், உங்க கரத்தில் என்னை பிடித்தவரே. தாயின் கருவில் எடுத்தவர், உங்களுடைய கரத்தில் என்னை தாங்கினி. உங்களுடைய பிள்ளைனா நீங்க தான் எனக்கு தகப்பு தாயும் ஆனீரே. அல்லாமல் யாருண்டு எனக்கு, நீர் மாத்திரம் உதவி செய்யும் அதை தீரே. இயேசுவே அன்போடு நிறைந்த தேவனாகிய கர்த்தாவே, ஆண்டவருடைய சேவையிலே வல்லமை தாரும் தேவா. இந்த தேவை தேவா
இப்போ தாரும் தேவா என்றே தேவை தேவா இப்போ தாரும் தேவா மாம்சமானையாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன்றி மாம்சமானையாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன்றி பொலிந்தீரும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அகிரியின் வல்லமை பொலிந்தீரும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அகிரியின் வல்லமை வல்லமை தேவை வல்லமை தேவை தேவா இன்றே தேவை தேவா மாம்சமானையாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன்றி சொல்லலாம் மாம்சமானையாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன்றி முப்பல் வாலிபர் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரு முப்பல் வாலிபர் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரு பொலிந்தீரும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அகிரியின் வல்லமை பொலிந்தீரும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அகிரியின் வல்லமை பொலிந்தீரும் வல்லமை ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே சிவநதியே எங்கள் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே சிவநதியே எங்கள் பொங்கி பொங்கி வா ஹசிவதேஹோ நேசகத்தரே ஹசிவதேஹோ நேசகத்தரே ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும் ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும் ஊற்று தண்ணீரே சிவநதி என்னல் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே ஆவியே சிவநதியே என்னல் பொங்கி பொங்கி வா ஆசிர்வதியோ நேசகத்தரே ஆசிர்வதியோ நேசகத்தரே ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும் ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும் ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே சிவநதியே என்னல் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே ஆசிர்வதியோ நேசகத்தரே ஆசிர்வதியோ நேசகத்தரே ஆவி வரங்களால் ஆவியின் வரங்களினால் என்னை தீரக்கப்பட்டதாம் கர்த்தரின் வல்லமை எனக்குள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கிறிஸ்துவின் பரிபூரண சுகம் பெற்றேன் பரிபூரண சுகம் பெற்றேன் ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே சிவநதியே I break every evil power
Father, in the name of Jesus Christ of Nazareth, working against us and our family. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களுக்கு விரோதமாக எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக எழுப்பியிருந்த பிசாசு வல்லமைகளை முறியடிக்கிறோம். அந்தகார கிரியைகள் அழியட்டுமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையால். அந்தகார கிரியைகள் அழியட்டுமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையால். எங்களுக்காக சிந்தப்பட்ட எங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தத்தினால் நாங்கள் ஜெயம் பெறுவோம். ரத்தத்தினால் நாங்கள் ஜெயம் பெறுவோம். உச்சி தண்ணீரே சிவனடியே உச்சி தண்ணீரே ஆவியே உங்க ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று நீங்க வாக்கு தந்தீரே. உங்க ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று நீங்க வாக்கு தந்தீரே. வாக்கை நீங்க இன்று உறுதி செய்ய, வாக்கை இன்று நீங்க உறுதி செய்ய உங்க ஆவியின் வல்லமையால் நிரப்பும். உங்க ஆவியின் வல்லமையால் நிரப்பும். Come on. உச்சு தண்ணீரை விடுதலை ஆராதனை. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார். எல்லா கட்டுகளிலிருந்து விடுவிக்கிறார். எல்லா கட்டுகளிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார். The Lord is delivering you from every kind of bondage. Hallelujah. நேசகத்தரே ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஆவியானவரே ஆவியானவரே என்னுள் இன்று வாருமே. ஆவியானவரே ஆவியானவரே என்னுள் இன்று வரும். உங்க வல்லமையால் என்னை இன்று தோட்டு என்ன நீங்க சுகப்படுத்துங்க. உங்க வல்லமையால் என்ன நீங்க தோட்டு என்ன நீங்க ஆசீர்வதிங்க. துக்கங்கள் எல்லாம் இன்பமாய் மாற உங்க ஆவியானவர் எனக்கு வேண்டுமே. துக்கங்கள் எல்லாம் இன்பமாய் மாற உங்க ஆவியால் என்ன நிரப்பும். பரிசுத்த ஆவியானவரே நீங்க வாங்க உங்களை அழைக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே நீங்க வாங்க உங்களை அழைக்கிறோம். ஆவியானவரே அன்பு ஆவியானவரே இப்போ வாரும். சீனாய் மலைதனிலே இறங்கி வந்தவரே. சீனாய் மலைதனிலே இறங்கி வந்தவரே. எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் எங்களை விடுவிக்க இப்போது வாரும் தேவா. எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் எங்களை விடுவிக்க இப்போது வாரும் தேவா. Spirit of the living God, come Lord, come upon us to deliver us, to heal us and make us happy. Spirit of the living God, fall upon us, oh Lord. Now every confusion be gone in the name of Jesus. Now every evil power be broken in the name of Jesus Christ. Hallelujah. Niandra kariandro niandro shahuria kariandro
சிறுமையும் எளிமையானவன். தேவரீ என்னே கண்ணோக்கமாயிரும். சிறுமையும் மாயமே தயவாய் நினைத்தருளும். எந்தனலும் நீரே கோட்டையும் நீரே மையே வாசிக்கிறே. எந்தனலும் நீரே கோட்டையும் நீரே மையே வாசிக்கிறே. You're my God, you are my only strength. Oh Lord, you are my all, you are my only strength. I'll believe you, I'll trust in you, you are my deliverer. சொல்லுங்க. I believe you and I trust in you, you are my deliverer. Oh my God, I put my trust on you, you are my only hope. I'm nothing without you, I'm nothing without you, you are my everything. I'm nothing without you, I'm nothing without you, you are my everything. Oh Jesus, you are my hope, I trust in your holy name. Oh Jesus, you are my hope and I trust in your holy name. I'll believe you, I'll trust you, you shall make me prosper. I'll believe you and I'll trust you, you shall make me prosper. Oh my Lord, oh my strength, I believe in you. So again. Oh my Lord, oh my trust, I believe in you. Without you I can do nothing. Without you I can do nothing. Without you, without you I can do nothing. Without you, nothing I can do without you. சிறுமையும் எளிமையும் மாயமே தயவாய் நினைத்தருளும். என்பனலும் நீரே. ಎಂತರಾಕಾನಿಯಾದ್ರು ಓರಬನಾನ ಕಾನಿಯಾದ್ರು ಓರಬಾಶಹಾನಿಯಾದ್ರು ಕಾನಿಯಾದ್ರು யுத்தத்தில் எனக்கு முன்பாக சென்று யுத்தம் நீ செய்பவரே. நீ சித்தம் வைத்த உம் சித்தம் எல்லாம் நான் செய்ய உதவி செய்யும். நீ சித்தம் வைத்த உம் சித்தம் எல்லாம் நான் செய்ய உதவி
செய்யும். கர்த்தாவே நான் என் கால்களை ஸ்திரப்படுத்தும். Come on, everyone speak out. நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பலனும் நீரே, உம்மையே நான் வாஞ்சிக்கிறேன். Hallelujah. Hallelujah. Praise the Lord. Amen. Ukarama. The Lord is our hope and strength. The Lord is our hope and strength. ஆண்டவராகிய தேவன் நம்மளுடைய நம்பிக்கையும் நம்மளுடைய பலனுமாக இருக்கிறார். Because we trust in His holy name, we shall be well and we shall prosper. அவருடைய வார்த்தையின் மேலும் அவருடைய பரிசுத்த ஆவியானவர் மேலும் நம் நம்பிக்கை வைத்திருக்கிறபடினால் எல்லாவற்றிலும் நமக்கு நன்மையும் செழிப்பும் நம்மளை வந்து சேரும். There might be so many things which come against us and our family. நமக்கும் நம்மளுடைய குடும்பத்துக்கு விரோதமாக வருகின்ற காரியங்கள் அநேகமாக காணப்படலாம். But one thing we should be sure. ஆனால் ஒரு காரியத்திலே நாம் நிச்சயமாக இருக்க வேண்டும். We shall not win by our own strength. நாம் ஜெயிப்பது நம்மளுடைய சுய பலத்தினால் அல்ல. And we cannot overcome by our own strength. நம்மளுடைய சுய பலத்தினால் நாம் மேற்கொண்டு வர முடியாது. So let us not think that we can do everything of our own. அதனால் எல்லாவற்றையும் நான் செய்து முடிப்பேன் என்று நாம் நினைக்காமல், It is not by our strength but by the strength of the Lord. அது நம்மளுடைய பலத்தினால் அல்ல, அது ஆண்டவராகிய தேவனுடைய பலத்தினால் அல்ல. As King David says, தாவீது ராஜா சொல்லுகிறது போல, in your name I shall stand against 10,000. உம்முடைய நாமத்தின் மூலமாக நான் 10,000 பேரும் 10,000 பேரும் எனக்கு விரோதமாக வந்தாலும் நான் எதிர்ப்பு நிற்பேன். And I will cross the high wall in your name. உம்முடைய நாமத்தினாலே அந்த உயர்ந்த செவரை நான் தாண்டுவேன். Hallelujah. Hallelujah. See, he says, all alone I shall go. நான் தனியாக போவேன். And that's what David says. இதைதான் தாவீது ராஜா சொன்னார். I will go alone நான் தனியாக by செல்லுவேன் your strength. உம்முடைய பலத்தினாலே. I will cross a wall, high wall, by your strength and by your might. ஒரு உயர்ந்த செவரை உம்முடைய பலத்தினாலும் உம்முடைய பராக்கிரமத்தினாலும் நான் தாண்டுவேன். Because it is not our strength what we are standing today. ஏனென்றால் நாம் இந்நாளிலே நிற்பது நம்மளுடைய சுய பலத்தினால் That's not அல்ல. because of your age. உங்களுடைய வயதின் மூலமாக அது You might be கிடையாது. very young or you might be old. நீங்க வாலிபராகவும் இருக்கலாம், இல்ல வயதானவர்களாகவும் Don't இருக்கலாம். think you can stand by your strength and your ability and the strength in your body. நீங்க நினைக்காதீங்க உங்களுடைய சரீர பலத்தினால் நான் நிற்பேன் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். Don't think that you can stand in your own immune. உங்க கிட்ட இருக்க எதிர்ப்பு சக்தியை வைத்து உங்க சரீரத்துல இருக்க எதிர்ப்பு Because of சக்தியின் your மூலமாக நான் நிற்கிறேன் immune, என்று your body is immune, you can overcome any kind of sickness. Don't think like that. என்னுடைய சரீரத்துல இருக்கிற எதிர்ப்பு சக்தியினாலே எந்த விதமான வியாதியும் நான் மேற்கொண்டு வருவேன் You என்று might be நீங்க a நினைக்க great கூடாது. bodybuilder. நீங்க நல்ல பலசாலியாக You might இருக்கலாம், be very strong. நல்ல எதிர்ப்பு சக்தி உங்க You can சரீரத்துல have the இருக்கலாம். strength of Goliath. ஒரு கோலியாத்தின் பலன் உங்க You சரீரத்திலே can have the காணப்படலாம். strength of Samson. ஒரு சாம்சனுடைய பலன் உங்களுடைய சரீரத்திலே But இருக்கலாம். you cannot stand a small virus. ஆனால் ஒரு சிறிய கிருமி வந்தா உங்களால நிற்க You முடியாது. cannot stand against a virus which you cannot see. உங்களால கண்ணுக்கே தெரியாத இருக்கிற கிருமியை உங்களால மேற்கொள்ள That is முடியாது. what life is. அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையாக So இருக்கிறது. don't think that you can do anything of your own self. அதனால் நான் எல்லாவற்றையும் செய்வேன், என்கிட்ட இருக்கிற பலத்தினால் நான் இதை Don't செய்வேன் think என்று you நீங்க can do நினைக்க anything by கூடாது. your strength. என்னுடைய பலத்தினால் நான் இதை செய்வேன் You என்று can நாம் do நினைக்க because of கூடாது. your age.
என் வயது எனக்கு கம்மியா இருக்கு, நான் ஒரு வாலிபனாக இருக்கிறேன், ஆனா நான் இதை செய்வேன் என்று No, நாம் no, 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 no. நினைக்கக்கூடாது. Don't believe yourself. நீங்க உங்களை நம்ப கூடாது. Don't believe your thoughts. உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் நம்ப Don't கூடாது. believe your stamina. உங்ககிட்ட இருக்கிற எதிர்ப்பு சக்தியை நீங்க நம்ப Don't கூடாது. believe your mind knowledge or mind strength. உங்களுடைய எண்ணங்களில இருக்கிற பலத்தையும் உங்க எண்ணங்களில இருக்கிற ஞானத்தையும் நீங்கள் நம்ப கூடாது. Don't believe your worldly knowledge. இந்த உலகத்தின் ஞானத்தை நீங்க நம்ப கூடாது. You might be the most intelligent person, நீங்க ரொம்ப புத்திசாலியாக இருக்கலாம், but don't believe you cannot stand against a small virus. ஆனா ஒரு சிறிய கிருமி, நம்ம கண்ணுக்கே தெரியாத கிருமியை உங்களால மேற்கொள்ள Suddenly, முடியாது. some kinds of new virus affects the people of the world. திடீரென்று ஒரு கிருமி வருது, ஒரு புதிதான கிருமி உருவாகி ஜனங்களை தாக்கிக் கொண்டிருக்கிறது. And they don't have a proper medicine or a proper vaccine to get released from that. அந்த கிருமியை அழிப்பதற்கு ஒரு சரியான ஒரு ஊசியோ தடுப்பூசியோ இல்ல ஒரு மருந்தோ நமக்கு கிடைக்கல. So at last a government finds a vaccine and he gives the vaccine to many people. கடைசில என்ன பண்றாங்க, நம்ம கவர்மெண்ட் ஒரு தடுப்பூசி Not our government, our scientists or our doctors. டாக்டர்ஸ்ல என்ன பண்றாங்க, Of the world. இந்த உலகத்தின் டாக்டர்ஸ் என்ன பண்றாங்க, ஒரு தடுப்பூசியை கண்டுபிடிச்சு இந்த கிருமியில இருந்து இது So all the countries follow according to what the doctors say. இந்த டாக்டர் சொல்லுகிறது எல்லா நாடுகளும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். Because there's no other way, they say like that. ஏன்னா எங்களுக்கு வேற வழியே இல்லை என்று சொல்லுகிறார்கள். So many people have got to undergo this vaccination. அதனால நிறைய பேர் இந்த தடுப்பூசியை எடுத்துக்கொண்டார்கள். They had to go undergo this vaccination. இந்த தடுப்பூசியை எடுக்க வேண்டிய ஒரு நிலைமை அவர்களுக்கு வந்தது. But suddenly they say, because of this vaccination, you have some problem. ஆனா இப்போ திடீரென்று என்ன சொல்றாங்கன்னா, அந்த தடுப்பூசி போட்டவங்களுக்கு எல்லாம் சில பேருக்கு I'm ஒரு not விதமான telling சொன்னாங்கன்னு சொல்லாத. It happens like that. அந்த மாதிரி ஏதோ ஒரு சைடு எஃபெக்ட் வருது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். நான் சொல்ற மாதிரியே சொல்லு. Doctors create a vaccine டாக்டர்ஸ் ஒரு ஊசியை கண்டுபிடிச்சிருக்காங்க. and they say it is one of the best to prevent from this virus. இந்த வைரஸ்ல இருந்து நம்மளை பாதுகாப்பதற்கு இந்த ஊசி ரொம்ப சிறந்தது என்று சொல்லுகிறார்கள். And sometimes something happens. It is not the doctors, doctor does not do it knowingly but unknowingly. சில நேரங்களிலே சில விஷயங்கள் நடக்கும்போது அந்த டாக்டர்ஸ் தெரிஞ்சேதான் செஞ்சாங்க என்பது அர்த்தம் இல்ல, அவர்களுக்கே தெரியாம இது நடந்திருக்கிறது. Because in a kind of circumstance we are pushed towards that. சில நேரங்களில் இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்துக்குள்ளாக நாம் தள்ளப்படுகிறோம். So the doctors were pushed to create a vaccine to stop this kind of virus. அதே போலதான் மருத்துவர்கள் அவங்க இந்த மாதிரி ஒரு தடுப்பூசியை கண்டுபிடிக்கணும் என்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள். So they did not know what is going to be the consequence. இதை கண்டுபிடித்துட்டு இதை எடுக்கிறவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு சைடு எஃபெக்ட் வரும் என்பதெல்லாம் அவங்க அறியவில்லை. At the time they thought there is no other go, this is the only way. அந்த நேரத்துல அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, வேற வழியே இல்ல, இதுதான் ஒரே வழி என்று. So they did not do it knowingly but they did it unknowingly. அதை அவர்கள் தெரிந்தே செய்தார்கள் என்பது அர்த்தமில்லை, அவங்க தெரியாம தான் அதை செய்திருக்கிறார்கள். Because they wanted to prevent it. அதை அவர்கள் தடுக்க They நினைத்தார்கள். wanted to do something good. ஏதோ ஒரு நன்மையை செய்ய வேண்டும் They என்று wanted to நினைத்தார்கள். protect many people. ஜனங்களை பாதுகாக்க வேண்டும் என்று So நினைத்தார்கள். after giving a vaccination, ஒரு ஊசி எடுத்துக்கொண்ட பிறகு the after effects of the vaccination has also got to be noted. அந்த ஊசி எடுத்த பிறகு வருகின்ற அந்த சைடு எஃபெக்டையும் அவங்க பார்க்க வேண்டும். அவர்கள் இல்ல, because at that time they did not have time for that. அந்த நேரத்திலே இதற்கெல்லாம் அவர்களுக்கு நேரம் இல்லை. Because so they had to do something and they found out something and they had to proceed. ஒரு ஊசியை கண்டுபிடிக்கணும், அந்த ஊசியை கண்டிப்பா அதை நம்ம எல்லாருக்கும் சொல்லணும் என்பதை ஒரு கட்டாயத்தினால அவர்கள் செய்தார்கள். They wanted to do something good. அவர்கள் நன்மையை தான் செய்ய And நினைத்தார்கள். they never thought any bad thing for the people. இதனால ஜனங்களுக்கு கேடு வரும் என்று அவர்கள் நினைக்கவில்லை. So it is not a problem with the government or it's not the problem with any person who found this vaccination. அதனால இந்த ஊசியை கண்டுபிடித்த நிறுவனமோ இல்ல டாக்டர்ஸோ அவர்கள் மேல தவறு கிடையாது. It is the fact
what's happening in this world. இந்த உலகத்திலே நடக்கின்ற உண்மையை தான் இது இருக்கிறது. So your stamina or your immune system cannot protect you. உங்களுடைய எதிர்ப்பு சக்தியோ உங்களுடைய சுயபலனோ உங்களை பாதுகாக்க முடியாது. Your ability, your age or your strength is not going to save you. உங்களுடைய வயதோ இல்ல உங்களுடைய பலனோ உங்களை பாதுகாக்க போகிறதல்ல. Because the young men shall fall. ஏனென்றால் வாலிபர்கள் இடறி விழுவார்கள். But those who wait on the Lord shall renew their strength, not from the vaccine, but from the Lord. ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். இந்த ஊசி எடுக்கிறதுனால அல்ல, ஆண்டவரிடத்திலிருந்து பெறுகின்ற வேக்சினேஷனால் அல்ல, தடுப்பூசினால் அல்ல, ஆண்டவரிடத்திலிருந்து வருகின்ற பலத்தினால். They will renew themselves. அவர்களை புதுப்பித்துக் கொள்வார்கள். So I'm not against the people who took vaccination. I'm not against the people who are not taken the vaccination. அதனால் இந்த நேரத்துல தடுப்பூசி எடுத்துக்கொண்டவர்களோ எடுத்துக்கொள்ளாதவர்களுக்கு எதிராக நான் பேசவில்லை. So you know why I am speaking about this? நான் ஏன் இதை பற்றி சொல்லுகிறேன் என்றால், in the coming days வருகின்ற நாட்களிலே you shall see many new virus. நிறைய புது விதமான வைரஸ்கள் வருகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். So now you try to protect yourself through the blood of the lamb. இப்பொழுது நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக நீங்க உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். There are many kinds of protection what you have to take. நிறைய விதமான பாதுகாப்புகளை நாம் எடுக்க வேண்டும். So today the Lord wanted me to talk about something. இந்நாளில் ஆண்டவராகிய தேவன் ஒரு காரியத்தை பற்றி பேச எனக்கு சொன்னார். See, this is one point what I've already told. So people who have the knowledge of the Lord can understand what I had been talking about. ஒரு காரியத்தை நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். ஆண்டவருடைய ஞானத்தை புரிந்து கொண்டவர்களுக்கு இந்த வார்த்தை புரியும். இப்பொழுது ஒரு காரியத்தை குறித்து சொல்லி இருக்கிறேன். அந்த காரியம் கர்த்தருடைய ஞானம் உங்களுக்கு இருக்குமானால் அது புரியும். வருகாலத்திலே அதை நீங்க பார்ப்பீர்கள். இப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறதை நான் குறித்து பேசுகிறேன். I'm going to talk to you something about one very important thing. இப்பொழுது கர்த்தர் உங்ககிட்ட பேச சொன்ன காரியத்தை நான் இப்பொழுது உங்ககிட்ட சொல்ல போகிறேன். How many people can say that you have got many promises from the Lord? இங்கே எத்தனை பேர் ஆண்டவரிடத்திலிருந்து நான் நிறைய வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கிறேன் என்று சொல்ல முடியும்? Can you raise your hand? உங்களுடைய கைகளை உயர்த்தி நீங்க சொல்லுவீங்களா? So people who have got promises and words from the Lord, please raise your hand. ஆண்டவரிடத்திலிருந்து நான் வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. I think the Lord has given me also many promises. ஆண்டவராகிய தேவன் எனக்கும் நிறைய வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கிறார். So now we are in the time to understand and to know whether this promises given by the Lord has been fulfilled in our life or not. இந்த நேரம் எப்படிப்பட்ட நேரமாக இருக்கிறது என்றால், ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறி இருக்கிறதா இல்லையா என்பதை ஆராய்ந்து பார்க்கின்ற நேரமாக இருக்கிறது. To be fulfilled in our life. இல்ல நிறைவேற இருக்கிறதா, இன்னும் நடக்காமல் இனிமேல் நடக்க போகிறதா என்பதை நாம் பார்க்க போகிறோம். Reveal something what has been revealed to me when I came for the ministry. நான் ஊழியத்துக்கு வந்தபோது எனக்கு கிடைத்த வெளிப்பாடை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். The most important revelation what I never knew and what I have never heard from my childhood till I was called for the ministry. இது ரொம்ப முக்கியமான வெளிப்பாடாக இருக்கிறது. நான் சிறு வயதில இருந்து ஊழியத்துக்கு வந்த நேரம் வரைக்கும் இந்த வெளிப்பாடை பற்றி நான் அறியவில்லை. So when I was in Salem called by the Lord for his ministry, சேலத்திலே ஆண்டவருடைய ஊழியத்திற்காக நான் அழைக்கப்பட்ட நேரத்திலே I think I would have been 37 years old. எனக்கு 37 வயது இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். All alone praying with the Lord. தனியாக ஆண்டவரோட நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரோட ஜெபித்துக் கொண்டிருந்தேன். A perfect relationship I had for 1 year with the Lord. ஆண்டவருக்கும் எனக்கும் அந்த ஒரு ஆண்டு ஒரு வெளியேற பெற்ற ஒரு காரியம் இருந்தது எங்களுக்கு இடையிலே. I had to stay in a room all alone. நான் ஒரு அறையில தனியாக தங்கி இருந்தேன். So might be nearly a year
ஒரு ஆண்டு இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். The first revelation the Lord gave me was this, what I'm going to speak to you about. இப்பொழுது நான் சொல்ல போகிற காரியம் தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த முதலாவது வெளிப்பாடாக இருக்கிறது. So I did not know and I did not understand why the Lord is speaking about a person. நான் அறியவில்லை ஏன் இந்த நபரை பற்றி ஆண்டவர் பேசுகிறார் என்று. And the Lord again, and come on, read it. ஆனால் ஆண்டவர் மறுபடியும் இதை படி என்று எனக்கு சொல்லிக் கொண்டிருந்தார். I read. I'm not able to understand. நானும் அதை படித்தேன் ஆனா எனக்கு புரியவில்லை. And I was not having the revelation who is talking about. இது யாருக்காக, இது யாரை பற்றி என்ற ஒரு வெளிப்பாடு எனக்கு கிடைக்கவில்லை. And I wanted to know more about this particular man. இந்த நபரை பற்றி இன்னும் அதிகமாக நான் அறிய வேண்டும் என்று நினைத்தேன். So in the Bible it is written, the Lord gave a promise to Abraham. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார். And I will bless you and multiply you. அது என்ன வாக்குத்தத்தம் என்றால், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். And come on, at the time of Abraham, ஆபிரகாமின் காலத்திலே there was not a priest. அங்கே போதகர்கள் கிடையாது. Come on, you have to be very careful. If you're not going to hear very carefully, you're not going to understand this. இதை ரொம்ப ஜாக்கிரதையாக கேளுங்க. நீங்க ஜாக்கிரதையாக கவனித்தால் இதை புரிந்து கொள்ள முடியும். The times of Abraham, ஆபிரகாமின் நாட்களிலே, they were like, people making statues. Abraham's family, ஆபிரகாமின் குடும்பத்திலே இருந்தவர்கள் சிலர் எல்லாருமே வந்து சிற்பங்களை செய்தார்கள். So because they were idol worshippers, so they made idols. That was their job. அவங்களுடைய வேலை, ஆபிரகாமின் குடும்பத்தில் இருக்கிறவர்களுடைய வேலை என்னன்னா, சிலை செய்து அதை அவர்கள் ஆராதனை செய்வார்கள், விற்பார்கள். விற்கிறவர்கள் ஆராதனையும் செய்திருப்பார்கள். So that was their main culture and their profession. இதுதான் அவங்களுடைய குடும்பத்தின் வழிபாடாக இருந்தது, அவங்களுடைய வேலையாகவும் இருந்தது. What do we have connection with this? You should understand something what I'm going to talk today. இதிலே நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது என்பதை நான் சொல்ல போகிறேன். So Abraham, the Lord came and the Lord blessed Abraham. ஆபிரகாம், ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமிடத்தில் வந்து ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். So before the Lord blessed Abraham, he wanted to test Abraham. ஆபிரகாமை ஆசீர்வதிப்பதற்கு முன்பதாக ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு சோதனை செய்ய வேண்டும் என்று நினைத்தார். He overcame that test because he wanted to test. He said, give your son as a sacrifice for me. ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமுக்கு வைத்த சோதனையை ஆபிரகாம் ஜெயித்தார். அது என்ன சோதனை என்றால், உன்னுடைய ஒரே மகனை எனக்கு நீ பலி செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் கேட்டபோது ஆபிரகாம் அதற்கு தயாராக இருந்தார். So the Lord, after the test was over, blessed Abraham. அந்த சோதனைக்கு பிறகு ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். So now is the most important thing what I'm going to talk about. இப்பொழுதுதான் நான் சொல்ல போற காரியம் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. See, many people have different kinds of revelations. நிறைய ஜனங்களுக்கு நிறைய விதமான வெளிப்பாடுகள் கிடைத்திருக்கிறது. But why did the Lord did not make me to read more of John or more of, I read everything, but suddenly he came to a place and told to study about a person, a man. நான் வேதத்துல எல்லா புத்தகங்களையும் நான் படித்திருக்கிறேன். ஆனா இந்த ஆபிரகாமை பற்றி படிக்கும் போது, ஆபிரகாம் ஆஸ்வதிக்கன்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். ஆனா வேற ஒரு மனிதனை குறித்து கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். இந்த ஒரு இத படிக்கும் போது ஆண்டவராகிய தேவன் இதை அதிகமாக படி என்று என்னிடத்துல சொன்னார். Why do you want to read about a man whom I do not know? இவரை பற்றி நான் அறியவே இல்லை, ஆனா இவரை பற்றி ஏன் ஆண்டவர் என்ன படிக்க சொல்றார்? I am not able to understand, Lord, why you want me to know about a particular man. எனக்கு புரியலையா ஆண்டவரே, ஏன் இந்த நபரை பற்றி குறிப்பிட்டு என்ன படிக்க சொல்றீங்க என்று நான் நினைச்சேன். See, now is the greatest point what I'm going to come to. இப்பொழுதுதான் நான் சொல்ல போகிற காரியம் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. Lord wanted to test Abraham.
ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமை சோதிக்க So after நினைத்தார். the test was over, அந்த சோதனைக்கு பிறகு the Lord blessed Abraham. ஆண்டவர் ஆபிரகாமை And ஆசீர்வதித்தார். I'll multiply you 1,000-fold. அது என்ன ஆசீர்வாதம் என்றால், நான் உன்னை 1000 மடங்கு பெருக பண்ணுவேன். So now the Lord has given the word. இப்பொழுது ஆண்டவர் வாக்கு கொடுத்து விட்டார். So the blessings has got to come to Abraham. இப்பொழுது அந்த ஆசீர்வாதங்கள் ஆபிரகாமுக்கு வர வேண்டும். So how can the blessings come to Abraham? அந்த ஆசீர்வாதங்கள் எப்படி ஆபிரகாமுக்கு வரும்? The test cannot make the Lord give the blessings to Abraham. அந்த சோதனை அவர் ஜெயித்தார் என்பதற்காக அந்த ஆசீர்வாதங்கள் அவருக்கு வர முடியாது. But now, see, if you are going to sleep, sleep. நீங்க தூங்குறீங்கன்னா நீங்க தூங்குங்க, That's your problem. அது உங்களுடைய பிரச்சனை. I'm talking a very important chapter. நான் இங்க ரொம்ப முக்கியமான காரியத்தை பேசிக்கொண்டு இருக்கிறேன். So, if Abraham has got to be blessed, ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், the Lord said, I'm going to bless you. ஆண்டவர் வாக்கு கொடுத்து விட்டார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று. The Lord, Abraham, proved himself good in the test. அந்த சோதனை ஆண்டவர் வைத்த போது ஆபிரகாம் அதிலே ஜெயித்து விட்டார். Now the Lord has got to bless Abraham. இப்பொழுது ஆண்டவர் அவரை ஆசீர்வதிக்க So he வேண்டும். gave the word. அதற்காக வார்த்தையை கொடுத்தார். So after giving the word, அந்த வார்த்தையை கொடுத்த பிறகு Abraham has got to do something to receive the blessings the Lord has said. ஆபிரகாம் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு அவர் ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். Now do you get it? இப்பொழுது உங்களுக்கு புரிகிறதா? And the Lord made me open the book of Hebrews. எபிரேயர் என்கின்ற புஸ்தகத்தை ஆண்டவர் எனக்கு You படிக்க might வைத்தார். have heard about this person. You might have not heard about this person whom I'm talking about. இப்பொழுது நான் சொல்லுகிறவரை பற்றி நீங்கள் அறிந்திருக்கலாம், அறியாமலும் இருக்கலாம். The Lord sent a person, the God Almighty sent a person, பிதாவாகிய தேவன் ஒரு நபரை அனுப்பினார். and Hebrews 7. எபிரேயர் 7ஆம் I அதிகாரம். want everyone to open your Bible. I want everyone who have the Bible to open the Bible. எல்லாரும் உங்க வேத புஸ்தகத்தை திறங்க. Whoever have the Bible, please take your Bible. யார்கிட்ட எல்லாம் பைபிள் இருக்கிறதோ அவர்கள் உங்க Come on. வேத புஸ்தகத்தை திறங்க. Come on, raise it like this. Whoever have the Bible. யார்கிட்ட எல்லாம் பைபிள் இருக்கிறதோ உங்க I want to see பைபிள். your Bible like this. If you are open, keep your hand there and do it. The best book to read is the Bible. The best book to read. is the Bible. If you read it every day, it will teach you all the way. The best book to read is the Bible. Okay? Now, we're coming to the message. So, have you taken Hebrews 7th chapter? எபிரேயர் 7ஆம் அதிகாரம். And from verse 1, for this Melchizedek, king of Salem. King of Salem means not that Salem. Salem means Samadhanam. Salem means Samadhanam, peace. King of peace. For this Melchizedek, king of peace, priest of the Most High God, who met Abraham returning from the slaughter of the kings and blessed him, to whom also Abraham gave a 10th part of all, first being by interpretation king of righteousness, and after that also king of Salem, that is king of peace, which is king of peace, without father, without mother, without descendant, having neither beginning of the days nor the end of the life, and made like unto the Son of God, abide a priest continually. Now consider how great this man was, unto whom even the patriarch Abraham gave 10th of the spoils. And verily that they that are the sons of Levi, who receive the office of the priesthood, have commandment to take tithes of the people according to the law. That is, and the brethren through they come out of the lines of Abraham. Hallelujah. See, but he whose descendant is not counted
from them received tithes of Abraham and blessed him that had the promises. In verse 6, from 1 to 6. இந்த மெல்கிசேதேக்கு சாலமேன் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தார். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவர் எதிர்கொண்டு போய் அவரை ஆசீர்வதித்தார். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தார். இவருடைய முதற் பேராகிய மெல்கிசேதேக் என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலமேன் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். இவர் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவர். இவர் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடியவராயிராமல் தேவனுடைய குமாரருக்கு ஒப்பானவராய் என்றென்றைக்கும் ஆசாரியராய் நிலைத்திருக்கிறார். இவர் எவ்வளவு பெரியவராய் இருக்கிறார் பாருங்கள். கோத்திர தலைவனாகிய ஆபிரகாம் முதலாய் கொள்ளையிடப்பட்ட பொருள்களில் இவருக்கு தசம பாகம் கொடுத்தார். லேவியின் புத்திரரில் ஆசாரியத்துவத்தை அடைகிறவர்களும் ஆபிரகாமின் அறையிலிருந்து வந்த தங்கள் சகோதரரான ஜனங்களின் கையிலே நியாய பிரமாணத்தின்படி தசம பாகம் வாங்குகிறதற்கு கட்டளை பெற்றிருக்கிறார்கள். ஆகிலும் அவர்களுடைய வம்ச வரிசையில் வராதவனாகிய இவர் ஆபிரகாமின் கையில் தசம பாகம் வாங்கி வாக்குத்தத்தங்களை பெற்றவராய் ஆசீர்வதித்தார். Hallelujah. So you might have many promises the Lord has given to you, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் அநேகமா இருக்கலாம். but to receive you should give tithes. ஆனால் அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் தசம பாகம் கொடுக்க வேண்டும். See, this was the chapter the Lord made me go in. இந்த ஒரு சாப்டரை நான் படிக்கும் போதுதான் ஆண்டவராகிய தேவன் என்னை அழுத்தமாக படிக்க சொன்னார். So what do you want me to do, Lord? ஆண்டவராகிய தேவனே, நான் என்ன செய்ய வேண்டும்? Why do you again and again speak about this Melchizedek? ஏன் மறுபடியும் இந்த மெல்கிசேதேக் என்பவரை பற்றி நீங்க You know who is this பேசிக்கொண்டிருக்கிறீர்கள்? Melchizedek? He is Jesus Christ, யார் இந்த மெல்கிசேதேக் என்றால் அவர்தான் இயேசு கிறிஸ்து, the King of peace, சமாதான the பிரபு, King of righteousness. நீதியின் பிரபு. The Lord Jehovah blessed Abraham. பிதாவாகிய தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். If Abraham has got to receive the promises, ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை ஆபிரகாம் அவருடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் he has got to give tithes. அவர் தசம பாகம் கொடுக்க If he வேண்டும். does not give tithes, அவர் தசம பாகம் கொடுக்காமல் இருந்தால் he cannot get the promises. அந்த வாக்குத்தத்தங்களை அவர் பெற்றுக்கொள்ள Now this முடியாது. is the point. இதுதான் இப்பொழுது முக்கியமான காரியமாக You இருக்கிறது. know why the Lord spoke to me about Melchizedek. ஏன் ஆண்டவர் மெல்கிசேதேக்கை பற்றி You know, இந்த இடத்துல the Lord பேசினார்? had been speaking to me about this Melchizedek for many, days and nearly more than a month. ரொம்ப நாட்களாக, ஒரு மாதத்துக்கு மேலாக ஆண்டவர் எனக்கு இந்த மெல்கிசேதேக்கை பற்றி பேசிக்கொண்டே இருந்தார். Why does the Lord speak about this Melchizedek? ஏன் ஆண்டவர் மெல்கிசேதேக்கை பற்றி என்னிடத்துல பேச And வேண்டும்? at last I found out something. கடைசியில ஒரு காரியத்தை நான் கண்டுபிடித்தேன். See, after I was born again, நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு I was a very good person giving tithes. நான் தசம பாக கொடுப்பதிலே ரொம்ப சிறந்திருந்தேன். I used to give more than 50%. நான் 50% மேலாகவே நான் கொடுப்பேன். But even then, the அப்பொழுது Lord கூட explained me that I have not given all my tithes. ஆண்டவர் எனக்கு என்ன வெளிப்பாடு கொடுத்தார் என்றால், நான் என்னுடைய தசம பாகம் எல்லாவற்றையும் நான் கொடுக்கவில்லை என்று. I did not know what the Lord saw. ஆண்டவர் எதிலே அதை கண்டுபிடித்தார் என்று எனக்கு தெரியல. I was 37 years. நான் அப்பொழுது 37 வயதுல I இருந்தேன். had a high scope. நல்ல ஒரு எதிர்காலம் எனக்கு இருக்கும் என்று நான் I நினைத்திருந்தேன். wanted a high scope. நல்ல ஒரு உயர்வுக்காக I நான் wanted to buy எதிர்பார்த்தேன். many lands. I want to be very rich man. நான் எப்படி நினைச்சேன்னா, நிறைய நிலங்கள் வாங்கணும், நல்ல ஒரு But ஐஸ்வர்யவானாக I gave to the Lord and the இருக்கணும். Lord blessed me. நான் ஆண்டவருக்கும் கொடுத்தேன், ஆண்டவரும் என்னை But ஆசீர்வதித்தார். the Lord started saying to me, something you lack, that
you cannot do this ministry. ஆனால் ஆண்டவர் ஒரு காரியத்தை எனக்கு வெளிப்படுத்தினார். ஏதோ ஒரு குறைவு இருக்கிறது இந்த ஊழியத்தை செய்வதற்கு. And I did not ask the Lord I wanted to do the ministry. நான் ஆண்டவரிடத்துல எனக்கு ஊழியத்தை நான் செய்ய வேண்டும் என்று நான் கேட்கல. The Lord forced me to do that. ஆண்டவர் என்னை இதை நீ செய் என்று கட்டாயப்படுத்தினார். And here now he is speaking about the Melchizedek. அப்பொழுது அந்த மெல்கிசேதேக்கை பற்றி எனக்கு பேசினார். What Lord? I think I have given more. நான் அப்பொழுது சொன்ன ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே நான் அதிகமாகவே நான் கொடுத்திருக்கிறேனே. But the Lord say there is something lack that you have to give. ஆனால் ஆண்டவர் சொன்னார், இல்லை ஏதோ ஒன்று இருக்கிறது, ஒரு குறைவு இருக்கிறது என்று நீ கொடுப்பதற்கு. Sell whatever you have, whatever I tell and give. அப்பொழுதுதான் ஆண்டவர் இடத்துல சொன்னார், நான் இதெல்லாம் வி என்று சொல்ற காரியத்தை நீ விற்க வேண்டும் என்று. I had to sell one property in Salem. What I had bought when I came to Salem. நான் சேலத்துல வந்து ஆரம்பத்திலே ஒரு நிலத்தை வாங்கினேன், அதை விற்கும்படி ஆண்டவர் The சொன்னார். house ஒரு வீடு, that also I sold அதையும் நான் விற்றேன், and spent to the ministry. அதை நான் ஊழியத்திற்கு செலவு செய்தேன். And I sold a place in Ambattur. அம்பத்தூர்ல ஒரு நிலத்தை விற்றேன், வீட்டை விற்றேன், நிலத்தை சொல்லாத வீட்டை. ஒரு வீட்டை விற்றேன், I gave for the ministry. அதை நான் ஊழியத்திற்கு See, கொடுத்தேன். I had to sell many of my properties. ஆண்டவர் என்னை என்கிட்ட இருந்த நிறைய காரியத்தை விற்கும்படி If I சொன்னார். had all these properties, I would have been very rich. இதையெல்லாம் நான் வைத்திருப்பேன் என்றால் நான் ஒரு ஐஸ்வர்யவானாக I would have இருந்திருக்கலாம். been very rich. நான் ரொம்ப ஒரு பெரிய But the ஐஸ்வர்யவானாக Lord இருந்திருக்கலாம். made me sell these properties and give for the ministries. ஆனால் ஆண்டவர் என்னை இதெல்லாம் விற்கும்படி வைத்து இந்த ஊழியத்திற்காக Because கொடுக்கும்படி to வைத்தார். receive the promises what He has given to me. ஏன் ஆண்டவர் இதை செய்தார் என்றால் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை என் வாழ்க்கையில நிறைவேற்றும்படிக்கு. So there was a lack which I did not know, which I had earned, and I have not given the full tithes. எனக்கே தெரியாம நான் நினைச்சேன் நான் கொடுக்க வேண்டிய தசம பாகத்துக்கு அதிகமாகவே நான் கொடுத்து விட்டேன் என்று. ஆனால் ஆண்டவர் எனக்கு உணர்த்தின காரியம், ஏதோ ஒரு காரியத்திலே நான் தசம பாகம் கொடுக்கவில்லை என்று. When I started my business in my 25th year, நான் when I 25 வயதுல 26 years, நான் 25 வயது 26 வயதுல என்னோட பிசினஸ் தொடங்கினேன். whatever I earned, நான் எதெல்லாம் சம்பாதித்தேனோ, so whatever had got, I had to pay the tithes and I'm not given. நான் வந்து கொடுக்க வேண்டிய தசம பாகத்தை கொடுக்காமல் இருந்தது எல்லாம். So I had to give everything at one stretch. ஒரே நேரத்துல என்னை கொடுக்கும்படி I வைத்தார். had to give, and He made me give because of this Melchizedek. இந்த மெல்கிசேதேக்கை பற்றி என்னிடத்துல பேசி அதை எல்லாவற்றையும் நான் கொடுக்கும்படி வைத்தார். So only the Lord made me understand who this Melchizedek was. அப்பொழுதுதான் ஆண்டவராகிய தேவன் யார் இந்த So மெல்கிசேதேக் என்று if எனக்கு the Lord புரியும்படி has given வைத்தார். a promise to you and me ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பார் என்றால், to completely get the promise being fulfilled in our life, we have to give tithes to the high priest. அந்த வாக்குத்தத்தங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில முழுமையாக நிறைவேற வேண்டும் என்று நாம் நினைத்திருந்தால் ஆண்டவராகிய தேவனுக்கு, பிதாவாகிய தேவனுக்கு நாம் தசம பாகங்களை கொடுக்க வேண்டும். கொடுக்க முடியாது. பிதாவாகிய தேவனுக்கு நாம் கொடுக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவுக்கு நேரா கொடுக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவுக்கும் நாம் நேரா கொடுக்க And முடியாது. at the time of Abraham, there was not a priest. ஆபிரகாமின் நாட்களிலே போதகர் கிடையாது. Father God sent a priest. பிதாவாகிய தேவன் ஒரு போதகரை அனுப்பினார். See, he did not have mother, he did not have father. இந்த வார்த்தையில என்ன எழுத இருக்கிறது பாருங்க, அவருக்கு தகப்பனும் இல்லை தாயும் இல்லை. He was the king of peace. அவர் சமாதானத்தின் பிரபுவாக King of இருந்தார், righteousness. நீதியின் He பிரபுவாக took the இருந்தார். tithe from Abraham. அவர் ஆபிரகாமிடத்திலிருந்து அந்த தசம So, பாகத்தை because there எடுத்து was not a high priest, ஆபிரகாமின் நாட்களிலே போதகர் இல்லாதபடியினாலே the Lord sent a priest to bless Abraham so that Abraham will give the tithe to him. பிதாவாகிய தேவன் ஒரு போதகரை ஆபிரகாமுக்காக அனுப்பினார். ஏனென்றால் ஆபிரகாம் அந்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் So என்பதற்காக. Abraham gave all the tithes and offerings to Melchizedek till his life. அப்பொழுது ஆபிரகாம் அவருடைய ஜீவனுள்ள நாட்கள் எல்லாமே இந்த மெல்கிசேதேக் என்பவருக்கு அவருடைய தசம பாகத்தை போய் கொடுத்தார். And you know what Melchizedek gave to Abraham? அதற்கு மெல்கிசேதேக் ஆபிரகாம் இடத்துல என்ன கொடுத்தார்? Wine and bread.
திராட்சரசமும் அப்பமும் கொடுத்தார். Hallelujah. 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 Abraham received a breaking of bread, that is the breaking of bread from Jesus Christ. அந்த நாட்களிலே ஆபிரகாம் ஒரு ராபோஜனத்தை இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து பெற்றார். Hallelujah. 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 See, I'm telling you, the Lord made me sell my properties, people and my relatives, my people of my house, everyone thought I was foolish. அந்த நாளிலே ஆண்டவராகிய தேவன் என்கிட்ட இருந்த எல்லாவற்றையும் விற்கும்படி வைத்தார். அப்பொழுது என் கூட இருந்தவங்களும் என் குடும்பத்துல இருந்தவங்களும் இவர் பைத்தியக்காரரா இருப்பாரா என்று நினைச்சாங்க. அவர் பைத்தியம் என்று நினைச்சாங்க. நான் பைத்தியம் என்று நினைச்சாங்க. I earned. நான் சம்பாதிச்சேன். I sell. நான் விற்றேன். And I gave. நான் கொடுத்தேன். Why this man has got mad? He's அப்போ என்ன become mad. சொன்னாங்கன்னா இவன் பைத்தியம் ஆயிட்டான் என்று சொன்னாங்க. Even my own family. என் சொந்த குடும்பமே அப்படி No, but I knew the Lord wants me to do this. ஆனால் எனக்கு தெரியும் ஆண்டவராகிய தேவன் இதை நான் செய்யும்படி வைத்தார். From the day I was born again, from the day what I had got received from the Lord, all I had to give tithes and offerings. நான் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து நான் சம்பாதித்ததுக்கு எதுக்கெல்லாம் நான் தசம பாகம் கொடுக்காம விட்டேனோ அதெல்லாம் ஆண்டவராகிய தேவன் left over. எதெல்லாம் நான் கொடுக்காம விட்டேனோ At last it became a very big amount. கடைசில அது ஒரு பெரிய அமௌண்ட் ஆக இருந்தது. But I never bothered about it because the Lord made my mind strong to sell these properties and give for the ministry. ஆனால் அதை பற்றியெல்லாம் நான் கவலைப்படாம ஆண்டவராகிய தேவன் இதை உறுதியாய் நான் செய்ய வேண்டும் என்று நிச்சயமாக இதை செய்து முடித்தேன். And after that also I have the rest. What I have is after giving to Eli, உன்கிட்ட இருக்கிறதை எனக்கு கொடுன்னு சொன்னாங்கல்ல எலியா சொன்னார்ல, யார்கிட்ட சொன்னாங்க? விதவை கிட்ட சொன்னாங்களா? அதே போல after that also I have more than what I require. அந்த எலியா அந்த விதவை கிட்ட உன்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொடு என்று சொன்ன பிறகு அவங்க கிட்ட மிச்சமா இருந்தது. அவங்களுக்கு எப்படி உபயோகப்பட்டதோ அதே போல ஆண்டவராகிய தேவன் எனக்கும் செய்தார். See, I'm telling you, you earn and keep. You're not going to take anything. நான் ஒரு காரியத்தை சொல்லிக்கிறேன், நீங்க சம்பாதிச்சு சேர்த்து வச்சு. A very important thing is Abraham had to receive the promise of the Lord. இதுல ரொம்ப முக்கியமான காரியம் என்னவென்றால் ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும். So if you have promises from the Lord and if you have not received so far, something is holding you, that you have not given tithes fully, completely from the beginning. இந்நாளிலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் இன்னமும் உங்க வாழ்க்கையில நிறைவேறாமல் இருக்கிறது என்றால் நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய தசம பாகம் இன்னும் நீங்க முழுமையாக செலுத்தவில்லை என்ற அர்த்தம். I'm telling you, இதை நான் சொல்லுகிறேன் உங்களிடத்துல. and many people are not going to go to heaven. நிறைய பேர் இதனால பரலோகத்துக்கு you are not going to go to heaven because you have not given tithes. நீங்க தசம பாகத்தை ஒழுங்காக செலுத்தாத காரணத்தினால நிறைய பேர் பரலோகத்துக்கு போக போறதில்லை. The Lord has said to me, how more the Lord should say to you. ஆண்டவராகிய தேவன் எனக்கு இது இவ்வளவு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து எனக்கு இதை சொல்லி இருப்பார் என்றால் எவ்வளவு அதிகமாக உங்களுக்கு அவர் சொல்ல நினைப்பார். I am a person who had given more. நான் எப்படிப்பட்ட நபர் என்றால் நான் சம்பாதத்தை காட்டிலும் நான் கொடுக்க வேண்டியதை காட்டிலும் அதிகமாக கொடுத்தேன். அப்பொழுது எப்படி அந்த குறைவு வந்தது? I do not know. எனக்கே தெரியல. I do not know. எனக்கே தெரியல. I think I had given more. நான் நினைச்சேன் நான் அதிகமா கொடுத்திருக்கிறேன் என்று. But the Lord says you are not given enough. ஆனால் ஆண்டவர் சொன்னார் நீ இன்னும் கரெக்ட்டா கொடுக்கல. My calculation, so much you have to give more. ஆண்டவருடைய கணக்கின்படி இன்னும் இவ்வளவு நீ எனக்கு கொடுக்க வேண்டும். Oh Lord, I gave so much, Lord. நான் அப்போ சொன்ன ஆண்டவரே நான் இவ்வளவு கொடுத்திருக்கிறேனே. The first land, very hard work, I'm not like many other people. I work very hard. நான் ரொம்ப கடினமாக உழைத்து வாங்கின முதல் நிலம். See, I'm a person, I'm not telling for I'm not having pride in me. I'm telling, I have never slept. I think till I came to ministry or after that, I've never slept in the afternoon
in my house. நான் பெருமைக்காக சொல்லல, நான் ரொம்ப கடினமாக உழைப்பேன். நான் வந்து இந்த ஊழியத்துக்கு And from my, I think from my childhood, நான் சின்ன வயதுல இருந்து, not only me, all my brothers, நான் மட்டும் இல்ல, என்னோட சகோதரர்கள் I have எல்லாருமே never அப்படிதான். slept in the daytime in a house. நாங்க எங்க வீட்ல மதிய நேரத்துல தூங்கவே மாட்டோம். தூங்குனதே கிடையாது. தூங்குனதே தூங்க மாட்டேன். கிடையாது. Only when we had typhoid, when we had mumps or something, we were forced to sleep by our parents. ஏதாச்சும் டைபாய்டு வந்துச்சுன்னா, ஏதாச்சும் ஒரு நோய் வந்துச்சுன்னா தான் எங்க அப்பா அம்மா எங்களை And I have never தூங்க. slept அது இல்லாம நான் ஒரு போதும் நான் till my தூங்கினது இல்ல. ministry and all my brothers. என்னுடைய சகோதரர்களும் அப்படிதான். Now we see small children also sleeping in the afternoon. நான் இப்பொழுது பாக்குறோம் சின்ன பிள்ளைகள் கூட மதிய I never slept. ஆனா நாங்க அப்படி தூங்குனதே Working கிடையாது. very hard. ரொம்ப கடினமாக உழைத்தோம். Very hard. ரொம்ப கடினமாக உழைச்சோம். And I bought my first land at Rajiv Gandhi's backside memorial. அப்பொழுதுதான் நான் என்னுடைய முதல் நிலத்தை அந்த ராஜீவ் காந்தி மெமோரியலுக்கு பின்பதாக வாங்கினேன். First land. முதலாவது நிலம். And when I was sitting in the church, I always sit in the back at the last bench. நான் சபையில உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது நான் கடைசியில உட்கார்ந்து கொண்டிருந்தேன். And I'm the best tithe giver, so all the pastors like me. என்னுடைய தசம பாகம் ரொம்ப அதிகமாக கொடுக்கறதுனால எல்லா பாஸ்டருக்குமே என்ன ரொம்ப So I'll come in the best of my cars. என்கிட்ட இருக்கிற நல்ல கார்ல நான் வருவேன். So every pastors like me. அதனால பாஸ்டர்க்குலாம் நான் ரொம்ப பிடிக்கும். Even the biggest pastors in Madras who are now also were friends to me. இப்பொழுது நல்ல பாஸ்டரா இருக்கிற சென்னையில இருக்கிற போதகர்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. இப்ப கூட because I'm a very good tithe giver. ஏன்னா நான் நிறைய தசம பாகம் கொடுப்பேன் என்பதற்காக. But in my church, the pastor wanted to buy a land at the back. என்னுடைய சபை போதகர் ஒரு நிலத்தை வாங்க வேண்டும் என்று அவர் அவருடைய நினைச்சார். பின்னாடி சர்ச்சுக்கு பின்னாடி. அவருடைய இடத்திற்கு பின்னாடி வாங்கணும் என்று நினைச்சார். So he said to the congregation கிட்ட அந்த சொன்னார், சபை கூடுதல்ல அவர் இதை சொன்னார். so please help us. அவர் என்ன சொன்னார்னா, இதுக்கு எங்களுக்கு உதவி Whatever செய்யுங்க. you have, you give. உங்ககிட்ட எது இருக்கிறதோ அதை எங்களுக்கு கொடுங்க என்று Whatever you சொன்னார். have, you give. உங்ககிட்ட எது இருக்கிறதோ அதை கொடுங்கள் என்று So சொன்னார். I thought at the time, if I give 20,000, 30,000, that is nearly more than 22 lakhs, 3 lakhs at the time. அந்த நேரத்துல நான் ஒரு 20,000 ரூபாய் 30,000 ரூபாய் கொடுத்திருப்பேன்னா இப்பொழுது இருக்கிற கணக்கு I thought like that. நான் அப்படி நினைச்சேன். But the Lord started speaking to me ஆனால் ஆண்டவராகிய தேவன் என்னிடத்துல பேச ஆரம்பித்தார். in the church. சபையில இருக்கும்போது, Oh, you want to give 20,000, 30,000? நீ 20,000 30,000 கொடுக்கணும் என்று நீ நினைக்கிறாயா? That's a big amount because at the time it would be more than, I think 30,000 is only more than 3 lakhs, 4 lakhs, 5 lakhs. அந்த நாட்களிலே அது ஒரு Now, பெரிய தொகையாக இருந்தது. I wanted to give like that. நான் அப்படி கொடுக்கணும் I என்று said in my நினைச்சேன். heart. நான் இருதயத்துல அப்படி யோசித்துக் கொண்டிருந்தேன். But the Lord said, what do you have? ஆனால் ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், உன்கிட்ட என்ன இருக்கிறது? I have chain, I have bracelet, I have this. What do you want me to give? அப்பொழுது நான் சொன்னேன், நான் செயின் போட்டிருக்கேன், பிரேஸ்லெட் போட்டிருக்கேன், நான் எதை கொடுக்கணும் ஆண்டவரே? What you want me to give, I'll give. நீங்க எதை சொல்றீங்களோ அதை நான் கொடுப்பேன் என்று நினைச்சேன். You have bought a land for yourself. நீ உனக்காக ஒரு நிலத்தை வாங்கி இருக்கிறாய். 1.5 crowns. அது ஒன்னே கிரவுண்ட். 1.25 ground. அது 1.25 கிரவுண்ட். So why don't you give that? இதை ஏன் நீ கொடுக்க கூடாது? You know, the pastors asked and everything is going on, the church is going on, but the Lord's Spirit of the living God speaking inside me. சபை போதகர் கேட்டார், சபையும் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்னிடத்துல பேசினார். So I am telling to the Lord, finally, Lord, I'm going to rise up and say that I'm going to give 1 ground for my Lord. அப்பொழுது நான் ஏஞ்சி நின்று சொல்லணும் என்று நினைச்சேன். சரி, நான் ஒரு கிரவுண்ட் ஆண்டவருக்காக கொடுக்கிறேன் என்று. You know, now it's going crores of rupees. இப்பொழுது அந்த நிலத்தோட விலை ரொம்ப கோடி கணக்குல இருக்கிறது. Very back to the Rajiv Gandhi's memorial. அந்த ராஜீவ் காந்தி மெமோரியலுக்கு ரொம்ப பக்கத்திலே இருக்கிறது. Approved, first class, full houses, with full houses, a wonderful area. நல்ல ஏரியா, அது வீடுகள் சுற்றி இருக்கிற ஏரியா, நல்ல ஒரு நிலமாக இருந்தது. So I told Lord, I'll give 1 ground. அப்போது நான் ஆண்டவரிடத்துல சொன்னேன், நான் ஒரு கிரவுண்ட் கொடுக்கிறேன் ஆண்டவரே. But
the Lord was not satisfied. ஆனால் ஆண்டவராகிய தேவன் அதுல திருப்தி அடையவில்லை. And I was fighting with the Lord. What Lord, what do you mean? What do you want? Why are you not satisfied? நான் அப்போது ஆண்டவரிடத்தில் சொன்னேன், ஏன் ஆண்டவரே இதுல உங்களுக்கு சந்தோஷம் இல்லை? Why are you not? I'm able to understand that you are not satisfied. எனக்கு புரிகிறது, என்னால உணர முடிகிறது இதுல உங்களுக்கு திருப்தி இல்லை என்று. What do you want me to do? நான் எதை செய்ய வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீங்க? Everything. அப்போது ஆண்டவர் சொன்னார், நீ எல்லாவற்றையும் கொடு என்று. Only land I bought after great hard work. நான் சொன்னேன், ஆண்டவரே இவ்வளவு கடின உழைப்புக்கு பின்பு வாங்கின ஒரே get up in the நிலம். morning 3 o'clock. அதிகாலையில 3 மணிக்கு எழுந்து, Every day I get up at 3 o'clock. ஒவ்வொரு நாளும் 3 மணிக்கு எழுந்து I pray. நான் ஜெபித்து, I travel to the places what I have to go. நான் போக வேண்டிய இடத்துக்கெல்லாம் நான் கடந்து செல்லுவேன். And hard work ரொம்ப கடினமாக உழைத்தேன். till the night. இரவு நேரம் வரைக்கும் I bought the land. அப்படி கடினமாக That was so உழைத்து precious வாங்கின for me. நிலம். அது எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு நிலம். Precious for me. எனக்கு அது ரொம்ப விலையேற I was பெற்றதா so happy இருந்தது. that I was able to buy this land. அதை நான் வாங்கின போது நான் ரொம்ப சந்தோஷம் அடைந்தேன். Engaged 26 years. Wow, wonderful. And everyone appreciated, my family, whole family appreciated me. நான் 25 வயசுல 26 வயசுல. 26 வயசுல அதை வாங்கின போது என் குடும்பமே சந்தோஷப்பட்டது. எல்லாரும் என்ன Even பாராட்டினாங்க. my brothers abroad, they told, we also can't buy a land like this. We are earning abroad. என் ஃபாரின்ல இருக்கிற அண்ணங்க கூட சொன்னாங்க, நாங்க அங்க இருக்கிறோம், ஆனா எங்களால கூட இப்படி வாங்க But முடியாது. you, Simon, you have bought. ஆனா நீ இதை வாங்கி You are a இருக்கிற first class businessman. நல்ல ஒரு பிசினஸ்மேனாக But the இருக்கிறாய் Lord என்று. said, you give that land. ஆனால் ஆண்டவரோ அந்த நிலத்தை எனக்கு Give full. கொடுக்கும்படி, Give full. முழுமையாக கொடுக்கும்படி. But I rose up. அப்பொழுது நான் எழுந்து நின்றேன். I started speaking. நான் பேச ஆரம்பிச்சேன். I told to the pastor, I'm giving my one and the whole land to the pastor. அப்போது அந்த சபை போதகர் கிட்ட நான் சொன்னேன், பாஸ்டர் என்கிட்ட இருக்கிற இந்த ஒண்ணே My brother was sitting near to the pastor. என்னுடைய அண்ணன் வந்து அந்த பாஸ்டருக்கு அருகிலே உட்கார்ந்து So கொண்டிருந்தாங்க. he got very scared. அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க. So he wanted to stop me. அத நான் இது சொல்லக்கூடாது என்று அவர்கள் என்னை Stop it. He wanted to stop me. என்னை தடுக்க நினைச்சாங்க. But with full power I said, ஆனா நான் முழு பலத்தோடு நான் சொன்னேன், if the Lord wants, I give. ஆண்டவர் வேண்டும் என்று நினைத்தால் நான் Because செய்வேன். without the Lord I couldn't heard this. ஏன்னா ஆண்டவர் இல்லாம இதை நான் சம்பாதித்திருக்க முடியாது. Without the Lord I couldn't have run. ஆண்டவர் இல்லாம நான் இப்படி ஓடி இருக்க Without முடியாது. the Lord I couldn't have a car. ஆண்டவர் இல்லாம என்கிட்ட கார் இருக்க முடியாது. Without the Lord I could have not had a wonderful family. ஆண்டவர் இல்லாம என்கிட்ட நல்ல ஒரு குடும்பம் இருக்காது. If I give to the Lord shall definitely give it back, or even if it does not give, I'm not bothered. நான் கொடுத்த ஆண்டவர் எனக்கு திருப்பி கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. So I gave. நான் அப்படி கொடுத்தேன். So I have been a person like that. அப்படிப்பட்ட ஒரு நபராக இருந்த நான், But what was the lack? Why did the Lord made me did this Melchizedek and said, you have to give more? ஆனால் அப்படி இருந்த என்கிட்டே ஆண்டவர் என்ன சொன்னார், இந்த மெல்கிசேதேக்கை பற்றி இன்னும் அதிகமாக And படித்து நான் இன்னும் I did கொடுக்கல not என்று know the சொன்னார். calculation what the Lord is making. ஆண்டவருக்கு இருந்த கணக்கு எனக்கு புரியல, எனக்கு தெரியும். I did not understand. அது எனக்கு புரியல. So the Lord, said you have to sell some properties and give. அப்பொழுது ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், நீ சில காரியங்களை விற்க வேண்டும் என்று. So everyone started speaking that something I'm got mad. அப்பொழுது எல்லாரும் என்ன சொன்னாங்க, இவனுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருச்சு என்று. So I had been in Salem, that there was a pastor. I had a car, I gave him. சேலத்துல ஒரு பாஸ்டர் இருந்தார், என்கிட்ட இருந்த கார் அவருக்கு போய் கொடுத்தேன். I used to, wherever he wants to go, I take him in the car. அவர் எங்கெல்லாம் போக நினைச்சாரோ அதுல அந்த கார்ல தான் நான் அவரை கூட்டி And போவேன். at last I gave him the car. கடைசியில அந்த கார் அவர்கிட்ட நான் Then he கொடுத்துட்டேன். said, what will you use? அப்புறம் அவர் After giving the car? இந்த காரை கொடுத்துட்டீங்கன்னா நீங்க என்ன யூஸ் பண்ணுவீங்க என்று. I have a bike. நான் சொன்னேன், என்கிட்ட பைக் இருக்கு. What, brother? Why you want to give your car to me and you want to use bike? ஏன் பிரதர் உங்க காரை என்கிட்ட கொடுத்துட்டு நீங்க பைக் யூஸ் பண்றேன்னு No, சொல்றீங்க? I feel that I should give it to you. நான் சொன்னேன், இல்ல நான் எனக்கு தோணுது நான் இதை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் You are என்று. like a father to me. நீங்க எனக்கு ஒரு அப்பா மாதிரி. So I want to give it to you. அதனால நான் உங்களுக்கு இதை With கொடுக்கிறேன். all my heart I give it to you. என் முழு இருதயத்தோட நான் அதை கொடுத்தேன். So I go in the bike. நான் பைக்ல போனேன். So I gave the car and I was
traveling only bike afterwards. அதே போல நான் காரை அவர்கிட்ட கொடுத்துட்டு நான் பைக்ல தான் நான் My dear சென்றேன். people, என்னுடைய அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, after then also the Lord had seen some lack in me. இவ்வளவு நான் செய்த பிறகு கூட ஏதோ ஒரு குறை ஆண்டவர் என்னிடத்துல So I had to sell some of my properties and had to give for the ministry. அதற்கு பிறகு சில நிலங்களை விற்று நான் ஊழியத்திற்காக கொடுத்தேன். And after that, the Lord blessed me. அதற்கு பிறகு ஆண்டவர் என்னை It took a long ஆசீர்வதித்தார். time. அதற்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கொண்டார், நாட்களாச்சு, ரொம்ப நாட்கள் எடுத்துக்கொண்டார். வருஷங்களாச்சு. But I was happy in the Lord. ஆனால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருந்தேன். Now also I'm happy in the Lord. இப்பொழுதும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறேன். The Lord wants me to speak out. If I don't speak out tomorrow when you stand before the Lord in the judgment day, if you're going to be rejected, it should not be because of me. நான் இதை உங்களிடத்துல ரொம்ப ஆணிபூர்வமாக நான் சொல்லுவதற்கு காரணம் என்னவென்றால், அந்த நாளிலே நீங்க போய் ஆண்டவருக்கு முன்பதாக நிற்கும் பொழுது ஆண்டவர் உங்களை இந்த காரணத்தின் நிமித்தமாக உங்களை அவர் தள்ளிவிடக் கூடாது. நீங்க நியாயத்திற்கு நாள்ல நிக்கும் போது கர்த்தர் உங்க பேர் இல்லை என்று சொல்லும் போது, நீங்க அவரிடத்துல ஏன் என்று கேட்கும் போது, அவர் இப்படியாக உங்களுடைய தசம பாகங்களில் சிலவற்றை நீங்க அபகரித்து வைத்ததனால் உங்களுக்கு பரலோகத்துல இடமில்லை என்று அவர் சொல்லும் போது, நீங்கள் பரலோகத்தை விட்டு கீழே பாதாளத்துக்கு அனுப்பும் போது, எனக்கு யாரும் இதை சொல்லவில்லை என்று நீங்க கர்த்தரிடத்துல சொல்லக்கூடாது என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்தாவின் வல்லமையோடும் நான் இப்பொழுது உங்களுக்கு கர்த்தருக்கு முன்பாக சொல்லுகிறேன். நீங்க எடுக்க வேண்டாம் என்றால் எடுத்துக் கொள்ளுங்கள். எடுக்கவில்லை என்றால் நியாயத்தீர்ப்பு நாளிலே என்னை நீங்க சுட்டி காமிச்சு இவர் எனக்கு சொல்லவில்லை என்று நீங்க சொல்லக்கூடாது என்று பிதாவாகிய தேவனாலும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் பரிசுத்தாவின் வல்லமையோடும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இது நாளைக்கு எந்த மாற்றமும் இல்லை. ஒருவேளை நீங்க எல்லாவற்றிலும் சரியா இருந்து பரலோகத்துக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலைக்கு உங்களுக்கு நேரிடுமானால் அப்பொழுது நீங்கள் மறக்கப்பட்டீர்கள் என்றால் அது என்னால் ஆனதல்ல, அது உங்களால் ஆனது. நீங்கள் உங்கள் கணக்கை கர்த்தருக்கு ஒப்புவீங்க என்று பிதாவாகிய தேவனாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அவருடைய பரிசுத்தாவின் வல்லமையோடும் கர்த்தருடைய சபையில கர்த்தருக்கு முன்பாக நான் சொல்லிவிட்டேன். நீங்க நாளைக்கு நான் சொல்லல என்று நீங்க நியாயத்திற்கு நாள்ல நீங்க சொல்ல முடியாது. இது பிதாவாகிய தேவன், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய ஆவியானவர், அவருடைய 24 மூப்பர்கள், வேற எத்தனை மூப்பர்கள் இருக்கார்களோ, யார் எழுதுறாங்களோ, ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார்களோ, அவர் இந்த நாளையும் இந்த தேதியும் இந்த நேரத்தையும் சைமன் தாசன் என்கிற ஊழியக்காரனாகிய என்னுடைய தாசன் சபைக்கு இந்த காரியத்தை வெளியரங்கமாய் சொல்லிவிட்டார். அவர் மறைக்கவில்லை. ஒருவேளை இத்தனை நாள் நான் சொல்லாம இருந்தால் அதற்கு என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். நான் இன்னைக்கு சொல்லும்படி கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் எனக்கு உணர்த்தினதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இது நிமித்தமாக நீங்களும் என்னை குறை சொல்ல முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. அவ்வளவுதான். I had to tell and I said. நான் இதை சொல்ல வேண்டும், நான் சொல்லியும் விட்டேன். I have done my duty. நான் என்னுடைய கடமையை செய்து முடிச்சிட்டேன். Whether you are going to do or whether you are not going to do, that's up to you. இதை நீங்க கீழ்ப்படிஞ்சு இதை நீங்க செய்வீங்களா இல்ல செய்யாமல் இருப்பீங்களா, அது உங்களுடைய விருப்பம். You know, our God is a wonderful God. நம்மளுடைய ஆண்டவர் ரொம்ப அருமையான தேவன். Our God is a precious God. நம்மளுடைய ஆண்டவர் ஒரு விலையேற பெற்றவர். He is a wonderful, marvelous God. அவர் ரொம்ப மகத்துவமானவர். I did not know why the Lord made me do all those things at that time. அந்த நேரத்துல ஆண்டவர் ஏன் இதெல்லாம் என்ன செய்ய வைத்தார் I thought I gave more. நான் நினைச்சேன் நான் நிறைய தான் கொடுத்துட்டேன். And why did the Lord
wanted me to give more. ஆனா இன்னும் அதிகமாக ஆண்டவர் என்னை கொடுக்கும்படி வைத்தார். Why? ஏன்? Might be in the future, if I don't give, all he calculated and he made me give. ஏன்னா So that எதிர்காலத்துல I need not stand before the judgment day. ஏன்னா எதிர்காலத்துல என்னால கொடுக்க முடியாமல் போனாலும் எல்லாவற்றையும் சரி கட்டி ஆண்டவராகிய தேவன் அந்நாளிலே என்னை கொடுக்கும்படி வைத்தார். ஏனென்றால் இந்த நியாய பிரமாணத்து நாளிலே ஆண்டவருக்கு முன்பதாக இந்த காரணத்திற்காக நான் நிற்க கூடாதபடிக்கு. So I cannot say that it is finished. நான் முடிந்தது என்று சொல்வதற்கல்ல, We have to give. நாம் கொடுக்க வேண்டியது We நம்முடைய have கடமை. to do. நாம் அதை செய்ய வேண்டும். We have to do many things. செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. So, my dear people, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, there is no, I've revealed everything. நான் எல்லாவற்றையும் வெளிப்படையாக உங்களிடத்துல சொல்லிவிட்டேன். Nothing in me which has not been revealed. என்கிட்ட எதையும் நான் மறைச்சு In வச்சிட்டு many kinds of சொல்லாமல் இல்லை. ways, I think I would have given. நிறைய வழிகளில நான் கொடுத்திருப்பேன் என்று நான் நினைக்கிறேன். And I've also done other things rather than this. இது மாத்திரமல்ல, இதை காட்டிலும் மற்ற காரியங்களும் நான் செய்திருக்கிறேன். Some years back, சில ஆண்டுகளுக்கு முன்பதாக so I had prepared food for some shepherds and poor people in Bethel. பெத்தேல்ல பக்கத்துல இருந்த சில ஏழையா இருக்கிற தரித்திரர்களுக்கும் ஆடு மேய்க்கிறவர்களுக்கும் நான் உணவு செய்து And how I used to go? நான் எப்படி போவேன் என்று தெரியுமா? In the hot sun, வெயில் இல்ல, in the 12:30 afternoon, 12:30 மணி வெயில் இல்ல, I will not go after 1 o'clock 1 மணிக்கு அப்புறம் நான் போக மாட்டேன். because they will be hungry. ஏன்னா அவங்க பசியில இருப்பாங்க என்று. And I'll go in, they will not say exact place, they'll say I will be in this place. எந்த இடத்துல என்று சரியா சொல்ல மாட்டாங்க, இங்க இருப்பேன் என்று சொல்லுவார்கள். And I'll go and search where they are having the sheep and they are sitting. அந்த இடத்துல போய் நான் தேடுவேன் எங்க அவங்க ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். பைக் எடுத்துட்டு and till some place I can travel, after that I have to walk. கொஞ்ச நேரம் வரைக்கும் தான் நான் பைக்ல போக முடியும். அந்த சில இடங்களுக்கு நான் நடந்து தான் போக வேண்டும். வெயில் இல்ல, I'll take the lunch for them. அவங்களுக்கு அந்த மதிய உணவை நான் எடுத்துக்கொண்டு போவேன். And Joyce used to prepare a wonderful meals for those people. அந்த ஜனங்களுக்கு ஜாய்ஸ் என்ற சகோதரி ரொம்ப அருமையான சாப்பாடை செய்து கொடுப்பாங்க. Wonderful rice. ரொம்ப அருமையான உணவு. Wonderful everything, பொரியல் everything. சாதம், குழம்பு, பொரியல் என்று நல்லா செஞ்சு கொடுப்பா. These people they will not eat some kind of vegetables. இந்த ஜனங்கள் சில காய்கறி எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. So Joyce knows what they eat, what they will not eat. ஜாய்ஸ்க்கு தெரியும் அவங்க எது சாப்பிடுவாங்க, எது சாப்பிட மாட்டாங்க. So I will go out 12:30 in the hot sun. 12:30 மணி வெயில்ல வெளிய எடுத்துட்டு போய் in the parts of Ermatipalem. அந்த எருமவட்டி பாளையத்துல சில இடங்களிலே போய் this area coming this nearing to Alamadi. அலமாதி கிட்ட வரைக்கும் நான் வருவேன். I will come and give to all these people. அவங்க எல்லாருக்கும் சாப்பாடு they'll all be waiting for me for the lunch. அந்த உணவிற்காக எனக்காக அவர்கள் காத்து கொண்டு இருப்பார்கள். And one day one man asked me, ஒரு நாளிலே ஒரு சகோதரன் என்னிடத்துல கேட்டார், Sir, I want to ask you one question. சார், நான் ஒரு கேள்வி உங்ககிட்ட கேக்குறேன். Why are you doing this? இதை ஏன் நீங்க செய்றீங்க என்று. Who will come in this hot sun? யார் இந்த வெயில்ல இப்படி கொடுப்பா? My sons and my people will not do that. என் சொந்த பிள்ளைகளே இதை செய்ய மாட்டாங்களே. Morning they'll give me some kanji, I have to bring the kanji. காலை நேரத்துல ஒரு கஞ்சி கொடுப்பாங்க, அதை நான் இங்க எடுத்துட்டு வருவேன். Now we are giving wonderful food for us. இப்பொழுது நீங்க எங்களுக்கு ஒரு நல்ல உணவை கொடுக்கறீங்க. What do you get by this? இத நீங்க செய்யறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கிறது? I said happiness. அப்பொழுது நான் சொன்னேன், எனக்கு சந்தோஷம் கிடைக்கிறது. I said happiness. எனக்கு சந்தோஷம் கிடைக்கிறது. My dear people. அன்பான தேவனுடைய My dear people. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, you have to do something to the people who really need. உண்மையாகவே தேவையாக இருக்கிற ஜனங்களுக்கு நாம் நிச்சயமாக எதையாச்சும் செய்ய வேண்டும். Many people at the time used to come and eat in Bethel. அந்த நாட்டிலே பெத்தேலுக்கு நிறைய பேர் சாப்பிடுவாங்க. Each one will eat only rasam. One person eat only rasam. ஒருத்தர் ரசம் மட்டும் தான் சாப்பிடுவாங்க. One person will eat only one sambar. ஒருத்தர் வெறும் சாம்பார் சாதம். So all this preparation Joyce has got to make. எல்லாமே ஜாய்ஸ் செய்வா. I don't know how.
but it happened. ஆனா அவ கஷ்டப்பட்டு இதெல்லாம் Many years. கொடுத்தா. ரொம்ப ஆண்டுகளாக. Many years. ரொம்ப ஆண்டுகளாக. See, this is also something what we have to do. இந்த மாதிரியான காரியங்களும் நாம் செய்ய வேண்டும். See, people say that you are in fasting. ஜனங்கள் சொல்வாங்க நாம் உபவாசத்துல இருக்கிறோம் என்று. But in Isaiah 58, what does it say? நான் ஏசாயா 58ஆம் அதிகாரத்துல என்ன சொல்லப்படுகிறது? Just see, go. You want only the promise. உங்களுக்கு வாக்குத்தத்தம் தான் வேண்டும் என்று நினைக்கிறீங்க. When will the Lord be pleased with you? ஆனால் ஆண்டவராகிய தேவன் எப்பொழுது உங்களை பார்த்து சந்தோஷப்படுவார்? Huh? Okay. 58, 6 and 7. Is not this the fast that I have chosen? To loose the bands of the wickedness, to undo the heavy burdens, and to let the oppressed go free, that he break every yoke. Is it not to deal thy bread to the hungry, and that thou bring the poor that are cast out to thy house? When thou seest the naked, thou cover him, and that thou hide not thyself from thine own flesh. See, in verse 8 it says, Then shall thy light break forth as the morning, and thine health shall spring forth speedily, and thy righteousness shall go before thee, and the glory of the Lord shall be rewarded. Then shalt thou call, and the Lord shall answer. Thou shalt cry, and he shall say, Here I am. If thou take away from the midst of thee the yoke, the putting forth of the finger, and the speaking vanity, and if thou draw out thy soul to the hungry, and satisfy the afflicted soul, then shall thy light rise in obscurity, and thy darkness be as the noonday. The Lord shall guide thee continually, and satisfy thy soul in drought, and make fat thy bones, and thou shalt be like a watered garden, like the spring of water, whose water fail not. 11 வரைக்கும் 6 இருந்து. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும். I did in the evening times where I used to conduct meetings. இந்த காரியத்தை சாயங்கால வேளையில நான் மீட்டிங் நடத்தும் போது இதை நான் செய்வேன். என்னது? அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து வருகிறவனுக்கு இல்ல. சபைக்கு வரவங்க நல்லா இருக்காங்க, ஆனா ஆடு மேய்க்கிறவங்களும் பட்டினியா இருக்கிறவங்களும் நல்ல சொத்துடையவர்களா இருந்தாலும் அவங்களுக்கு சாப்பாடு அவங்க வீட்டாரு போடல. அதுதான் உண்மை. உங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு சொத்து இருக்கும், பெரிய ஏக்கர்களா இருந்துச்சு, ஆனா பிள்ளைகள் அந்த தாய் தகப்பனுக்கு ருசியான சாப்பாடுகளை கொடுக்கல. அதனால என்னால இயன்ற மட்டும், என்னால முடிந்த மட்டும் நான் செஞ்சேன். படி. பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும் வஸ்திரமில்லாதவர்களை கண்டு அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒலிக்காமலும் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளர்ந்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அப்பொழுது நீ கூப்பிடுவாய். அப்பொழுது நீ கூப்பிடுவாய். நீ கூப்பிட்டா கர்த்தர் கேட்பாரா? கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். கேளுங்க. நீங்க கர்த்தர் மறு உத்தரவு கொடுக்காத காரணம் என்ன? இல்ல ரோட்ல போன பாஸ்டர் அங்க கொடுத்தா, ரோட்ல போறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு 1000 பேர் இருக்காங்க. 1000 பேர் இருக்காங்க.
ரோட்ல போறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு. ஆனா யாருக்கு உண்மையா தேவையோ அவங்க அந்த வயசானவங்க என்னை எப்படி கட்டி பிடிப்பாங்க தெரியுமா? அந்த கட்டி பிடிக்கிற அந்த வயசான அவங்க என்னை கட்டி பிடிக்கும் போது அவங்க கண்கள்ல பார்க்கணுமே, எனக்கு கண்கள்ல கண்ணீரை வந்துடும். உண்மையான அன்போடு நீ நல்லா இருக்கணும்பா. இந்துக்கள் தான், கிறிஸ்தவர்களுக்கு இல்ல, இந்துக்கள் தான். அப்படியே சந்தோஷமா என்னை கட்டி பிடிச்சு நீ நல்லா இருக்கணும்பா அப்படின்னு கண்கள்லாம் கண்ணீர் வரும். அவ்வளவு சுத்தம் இருக்கும் எல்லாருக்கும். ஆனா அவங்களுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு யாரும் போட மாட்டாங்க. ஆனா சர்ச்சுக்கு நீங்க வரீங்க, சமைக்கிறதுக்கு ஒரு போட்டி, சாப்பிடும் போது உப்பு சரியில்லை அது சரியில்லை இதெல்லாம் சொல்றது, பாத்திரம் விளக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறது, ஏதோ வானத்தை வளைச்சி கொண்டு வந்து போட்ட மாதிரி பண்றது. நான் வானத்துல இருந்து இறங்கினேன், வானத்துல ஏற போறேன். ஆமா, நீ வானத்துல இருந்து இறங்கல, வானத்துக்கு ஏறுவியான்னு கத்துக்கதான் தெரியும். சொல்லிட்டு பெருமையா என் ட்ரெஸ்ஸ பாரு, என் நகைய பாரு. ஒரு என்ன கூட சொல்லுவேன், பாஸ் நீ கூட செயின் போடுறேன். என் வைஃப் 60th பர்த்டேக்கு எனக்கு கொடுத்தாங்க, அதுதான் நான் போட்டிருக்கேன் செயின். ஏன் போடக்கூடாதா? ஏற்காடுல ஒரு பாஸ்டர் கிட்ட பாஸ்டர் செயின்லாம் போட்டுங்க, ஏங்க போடக்கூடாதாங்க? எங்க வைஃப் கொடுத்தாங்க, 60ஆம் பர்த்டே கொடுத்தாங்க. அப்ப மோதிர கொடுத்தா போட்டுக்கோங்க, தப்பே இல்லைங்க. இது என்ன பரலோகத்துக்கு போக விடாதபடி தடை செய்ய போகிறது இல்லை. ஹல்லேலூயா, ஆமென். தேவ பிள்ளைகளே பாருங்க, இப்படிதான் என் ட்ரெஸ்ஸா பாரு, என் நகைய பாரு, என் முடிய பாரு. பாஸ்டர் உங்க முடியெல்லாம் வேலையாயிடுச்சு, டை ஆயிடுச்சுங்க பாஸ்டர். என் முடிய பாரு, என் அழக பாரு, என் மினுக்க பாரு. நான் 60 வயசு ஆனாலும் நான் நல்லாதான் இருக்கேன். ஆமென். என் முடி வெள்ளையானாலும் நான் நல்லாதான் இருக்கேன். கர்த்தருக்கு நான் நல்லா இருந்தா போதும். மனுஷனுக்கு நல்லா இருந்து நான் வேற கல்யாணம் மட்டும் போறது இல்லை. கர்த்தரோட கூட இருக்கிற உறவு அறப்போகிறது இல்லை. ஹல்லேலூயா, தேவ பிள்ளையே நான் சொல்றேன். நான் அங்க போன பாஸ்டர், ஹாஸ்பிட்டல் ஓரமா ஒரு அம்மா உட்கார்ந்தாங்க, கொடுத்துட்டேன். ஐயோ, ஆஃப் பண்ணுவா நீ வேற, அது வேற ஏதாவது ரீல்ஸ்ல போட்டுருவாங்க, இந்த பாஸ்டர் எடுக்க தீராது.